Hi friends, welcome to our channel கூட்டாஞ்சோறு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சுண்டைக்காய் புளி குழம்பு. சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆனாலுமே நாக்குல அந்த டேஸ்ட் ஒட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இது ஒரு புளி குழம்பு. இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சுண்டைக்காய் வந்து இது மாதிரி ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளியை இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் எல்லாரும் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மசாலா பொடி, அது வந்து உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. நான் 2 கரண்டி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி நம்ம எடுத்து இதை ஊற போட்டு வச்சுக்கணும். ஒரு கடாயை சுடு பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகம் ஊற்றினா நல்லாயிருக்கும். அடுத்து கடுகு கருவேப்பிலை போட்டு அதை தாளித்து எடுத்துக்கிறேன். அடுத்து பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு ஏன் ஃபஸ்ட்டே எடுத்துக்கிறோம் வெங்காயத்துக்கு முன்னாடியே அப்படின்னா, அது நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும், அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம பூண்டை போட்டு நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்துக்கணும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் எப்படி கட் பண்ணி வச்சோன்னா கலர் மாறிடுமோ, அதே போல் தான் சுண்டைக்காயும், இதோட கலரும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ பூண்டும் சுண்டைக்காயும் நல்ல எண்ணெயிலே வதங்குது. இப்போ தான் சுண்டைக்காயில் இருக்க கசப்பு தன்மை வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு வதங்கிக்கணும். இப்போ பாருங்கள், 3மே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளிகளை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே வதக்கும் போது சீக்கிரம் வதங்கிடும். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் சீக்கிரமா வதங்கி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காயோட தோல் எல்லாம் அப்படியே ஒயிட் கலராக மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக எண்ணெயிலே ஒரு பெரட்டிக்கிட்டு, அதுக்கடுத்து நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கோம் புளி கரைச்சல், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. திறந்து பார்த்தோன்னா பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் நமக்கு போதும். இது குழம்பு சாப்பாடோட ஊற்றி சாப்பிட இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சுண்டைக்காய் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. சாப்பாட்டோட பிணைஞ்சி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம சுண்டை வத்த குழம்பு வைப்போம், அதே போல் தான் இதுவும் சுண்டைக்காய் புளி குழம்பு. இது ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிற போது இன்னும் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளி குழம்புன்ற போது இன்னும் சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். நல்ல டெக்ஸ்சரோட சூப்பராக புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பாடோட பெரட்டி சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.